ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தைப்பூசம் ஸ்பெஷல். ஈஸ்ட் ஹாமில் இருக்க லண்டன் முருகன் கோவில் பார்க்குறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்புனோம். போகிற வழியெல்லாம் பயங்கர ஃபாகியாக இருந்தது, சாரலாகவும் இருந்தது, தூறிகிட்டே இருந்தது. லிட்ரலாக மழைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த வெதர் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்தது. சரி, எப்படி இருக்க போகுதோ கோயிலுக்கு போனதுக்கப்புறம். ஏன்னா பால் குடம் தூக்குறாங்க, காவடி எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கூடவே அவங்களோட நடந்து கோவில் வரைக்கும் போகிற மாதிரி இருக்குமா, என்ன ஏது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி இப்போ இருக்க மாதிரியே வெதர் கண்டினியூ ஆச்சுன்னா பண்ண முடியாதே அப்படின்னு. நாங்கள் போகிற வழி தான் இப்படி இருந்தது. ஆனால் ஒன்ஸ் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. அதாவது சாரல் இல்லை, பட் பனி இருந்தது. கோவிலில் நடந்த தைப்பூசம் ஃபங்க்ஷனோட கிளிம்ஸ் தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போகும்போது எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். வெப்சைட்டில் பால் குடம், அதுக்கப்புறம் காவடி இதை எடுக்கிறதுக்கான பேட்சஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. காலையில் 7:30க்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் ஸ்கூல் பிக்கப் முடிச்சுட்டு போனதுனால எங்களால் 7:30க்கு பண்ண முடியல. அதுக்கப்புறம் 11:30க்கு இருந்த பேட்ச், அதில் நாங்கள் ஜாயின் பண்ணோம். நாங்கள் வேண்டுதல்லாம் வைக்கல, பால் குடம் எடுக்கிறோம், காவடி எடுக்கிறோம் அந்த மாதிரி. அதனால் பூஜையில் கலந்துக்கிறது தான் எங்களோட மெயினான இதாக இருந்தது. உள்ளே நுழைஞ்சதும் ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துகிட்டு வந்த பால் குடம், அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த பால், பூக்கள், பழங்கள் இதெல்லாம் வச்சு சாமிக்கு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் காவடி எடுத்துகிட்டு வந்தார். அவரோட கிளிப்பிங் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. பார்க்கவே ரொம்ப சிலிர்ப்பாகவும் பக்தி பரவசமாகவும் இருந்தது. அலகு குத்தி காவடி எடுத்து பிரகாரத்தை சுற்றி டான்ஸ் ஆடிட்டே சாமி முன்னாடி ஆடி அதுக்கப்புறம் அவர் இறக்க போயிட்டார். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் பால் குடம் காவடி எடுக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்தாங்க. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. கோவிலில் இருக்க எல்லாரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிற மங்கள கோஷத்தோட அந்த பால் அபிஷேகம் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு தரிசனம், அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சிங்க. ரொம்ப அருமையாக இருந்தது இன்றைக்கி தரிசனம். லண்டன் முருகன் கோவிலில் முருகர் மட்டும் இல்லைங்க, விநாயகர், சிவபெருமான் இருக்கார், புவனேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருக்கார், வெங்கடாச்சலபதி, தாயார், ஜெயதுர்கா, பல சந்நிதிகள் சின்ன சின்னதாக இருக்குது. பட் மெயினான சாமி முருகர் தான்.